இல்லுறைந்திடும் இணையற்ற இறைவாய இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஒருவில்லா இறைவன் உன்னுதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? குயிலாகி நீ குரலாகவா, மயிலாகி நீ நடமாடவா. குயிலாகி நீ குரலாகவா, மயிலாகி நீ நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு அன்போடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நியூ இயர் எல்லாருக்கும் ஒரு புதியதொரு மனதையும் ஒரு புதியதொரு எண்ணத்தையும் ஒரு ஆற்றலையும் பலனையும் கொடுத்து என்ன பண்ணியிருக்குது, நமக்கு தொடங்கியிருக்குது. அப்படி நமக்கு தொடக்கத்தை கொடுத்துருக்கிற ஏசப்பாவுக்கு எப்பயும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வசனத்தோட கூட சூப்பரான ஒரு பாடலோட கூட நம்ம தொடங்கியிருக்கிறோம், அப்படிதானே? இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா அப்படிங்கிற பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வசனத்தையும் இந்த பாடலையும் பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்குள்ள கொஸ்டின் மார்க்காக வருது குட்டீஸ். அப்படி என்ன அப்படின்னா, இன்னைக்குள்ள பாடலை பாருங்களேன். உருவில்லா இறைவன் உன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ? அப்போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி காண்கிற மனிதர்களிடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். சில நேரங்களில் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண முடியலை, அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது என்ன ஆகிடுது, நமக்கு கஷ்டமாகவும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப உடஞ்சி போயிடுறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு இந்த மனுஷங்களோ இல்லை அவங்களோட ஹெல்ப்பு தான் முக்கியமா, இல்லை உருவில்லா இறைவன் ஏதோ ஒரு உருவத்தில் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடணுமா குட்டீஸ்? கண்டிப்பாக இந்த பாடல் நமக்கு உணர்த்துறது அதுதான். நம்ம எங்கெங்கேயோ தேடி தேடி எதையோ குறித்து கவலைப்படுறோம். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் ஒரு நொடி பொழுதும் வாழ்கிறதுக்கு, நம்ம நினைப்பதற்கும் மேலாக நம்மளை நடத்துறதுக்கு இறைவன் நம்மளோட இருந்து நம்மளை வழிநடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் குட்டீஸ் உண்மை. ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்பு எது தேடுற இடத்துல கிடைக்காததுனால நமக்கு என்ன ஆயிடுது, அந்த இடத்துல நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிறோம். அப்போ உண்மையிலே நமக்கு உதவி செய்துட்டு இருக்கிற இறைவனோட உதவி நமக்கு கண்ணுக்கு தெரியறதில்ல, அப்படிதானே குட்டீஸ்? இன்னைக்கும் பாருங்களேன், 2 கொரிந்தியர் 4:18 படியாம், நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம், காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவைன்னு கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த நொடி பொழுதுல இருந்து ஏசப்பா, நான் அந்த உலகப்புறமா தேடுகிற உதவியையும் இந்த உலகப்புறமா நான் பெற்றுக்கொள்கிற டிசப்பாயின்மெண்ட்ஸையும் குறித்து நான் சோர்ந்து போகாமல் இருப்பேன். ஏன்னா என்னோட எப்பயும் இருந்து என்னை வழிநடத்துகிறவரா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு உறுதி எடுப்போமே. எடுத்ததுக்கப்புறம் அதை குறித்து யோசிக்கவோ சோர்ந்து போகவும் இல்லாமல் ஃபுல் சந்தோஷத்தோட அவருடைய பலத்தோட நம்ம நடப்போமே. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம நினைப்பதற்கும் மேலாக எல்லாமே நிலையானதாக இருக்கும் குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட இந்த நாளை தொடங்குவோம். உருவில்லா இறைவன் நம்ம உயிரோடு கலந்து நம்மளை வழிநடத்துவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்டு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, நீர் எங்களோடு இருந்து உறவாடுகிற தேவனா இருக்கிறீங்க. உங்களுடைய கரங்கள்ல எங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், யோசனைகள், கவலைகள் எதுவாக இருந்தால் கூட நீங்க பார்த்து கொள்வீங்கிற நம்பிக்கையோடு உமது கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின் படியா எங்களை வழி நடத்துங்க. ஆமேன்.